வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாங்காய் ஊறுகாய் போட்டிருப்பீங்க. இதில் நான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடில் போட்டிருக்கேன். வழியாக இப்படி தான் நாங்கள் போடுவோம். இப்படி ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். ஊறுகாய் நிறைய சாந்து காணும், கெட்டே போகாது. நிறைய ஐடியாஸு டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே ஊறுகாய் வகைகள் எல்லாம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாங்காய் வச்சு தான் நம்ம ஊறுகாய் போட போகிறோம். இந்த மாதிரி மாங்காய் உருண்டை மாங்காவை வாங்கிக்கோங்க. இது எங்கள் ஊரில் கண்ணங்குறிச்சியில் தோப்புலேயே போய் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. 2.5 கிலோ இருக்குது இதோடைய அளவு. நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது மாதிரி வாங்கி செஞ்சுக்கலாம். இதை ஃபுல்லாக நான் தண்ணியில் அலசிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிக்கலாம். இப்போ தாங்க பறிச்சது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்ணுக்கு முன்னாடியே பறித்து கொடுத்தாங்களாம். இந்த மாதிரிலாம் பால் பாருங்கள் எப்படி வருது, இப்படி பீச்சிக்கிட்டு எப்படி வருது பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. இந்த மாதிரி கிடைச்சாலும் வாங்கிக்கணும். மாங்காய் இந்த அளவு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சின்னதாக இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் இந்த அளவு சின்னதாக உருண்டையாக இருக்கணும். நல்ல மாங்காய் புளிப்பாக இருக்கணும். எப்போதுமே ஊறுகாய் போடுறதுக்குனாவே மாங்காய் புளிப்பாக கேட்டு வாங்கணும். ஊறுகாய் போடுறதுன்னு சொன்னீங்கன்னாவே தருவாங்க மாங்காய் அதுக்கு தகுந்த மாதிரி. இதே பாருங்கள், ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் மீடியமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இப்போ மரத்துலேருந்து பறித்த வசி நல்லா இருக்குது. எப்பா எப்படி வருது பால், அப்படியே எண்ணெயாக இருக்குது. இதையும் காம்பை விற்கிறேன் பாருங்கள், எப்படி பால் வருது. அப்படியே வாசமாக இருக்குது, சூப்பர் வாசமாக இருக்குது. எல்லாத்தையும் கழுவிட்டேன். ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சி வச்சுக்கலாம். ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கலாம். மாங்காய் பார்க்கவே அழகாக இருக்குது. இனிமேலாம் தண்ணியெலாம் படாமல் வச்சுக்கலாம். மாங்காய் உங்களுக்கு நான் கட் பண்ணுறது காமிக்கிறேன். அருவாமனையிலே கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த காம்பை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த 2 சைடும் இருக்க கன்னத்தை கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நடுவில் அப்படியே கொட்டை இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இந்த கன்னத்தையும் கட் பண்ணிக்கலாம். கொட்டை மாங்காய்லாம் ஊறுகாய் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், கெட்டெல்லாம் போகாது. வடுவு மாதிரி இருக்கதான் வாங்கக்கூடாது. கட் பண்ணும்போதே இங்கே பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன். இப்படி இங்கே ஆரம்பித்து இப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நல்லா சிக்கனமாகவும் வரும் அந்த சதை பற்று உங்களுக்கு. இப்போ கொட்டை தனியாக வந்துடுச்சு. நீங்கள் எந்த உருண்டை மாங்காய் வாங்கினாலும் இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அருவாமனையில் கட் பண்ணாலும் சரி, கத்தியில் கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கன்னத்தை கட் பண்ணலாம். இப்படி இதை 2ஆக கட் பண்ணிக்கணும். இதை இப்படி 2ஆக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், துண்டு இந்த அளவு ஒரே மாதிரி அப்படியே போட வேண்டியதுதான். பாருங்க, இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா விளைஞ்ச காய் நம்ம கட் பண்ணும்போதே அப்படியே உடஞ்சி வருது பாருங்க. மெத்தட் இப்படி தான் செய்யணும். எங்கள் அம்மா வீட்டிலலாங்க 50 காய் 100 காயின்னு வாங்குவாங்க. இதே மெத்தடில் தான் போட்டு வச்சுக்குவாங்க. தாளிக்க மாட்டாங்க, அப்பப்போ தான் தாளிப்பாங்க. பெரிய பெரிய ஜாடி இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது. ஒரு ஜாடி 1.5 ஸ்கேல் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் அம்மா கண்ணம் போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் இந்த கொட்டையை மட்டும் எங்கள் அம்மா செஞ்சுருவாங்க. நாங்கள் இந்த கண்ணத்தெல்லாம் அழகாக கட் பண்ணி கொடுத்துருவோம்.
மாங்காய் வந்து உள்ளே வந்து நல்லா இந்த கலரில் தான் இருக்கணும், வெள்ளையாக, மஞ்சளாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம நிறையா வாங்கும்போது 1-2 மஞ்சள் வந்துடும், அதை போடக்கூடாது, நம்ம எடுத்துடணும். எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஊறுகாய்க்கு போடக்கூடாது. சின்ன சின்னதாக உருண்டையாக கிடைக்கும், அப்படியும் கூட நம்ம வாங்கிக்கலாம், எப்படி கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். இப்போ கொட்டையை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு ஒரு சைடு இப்படியே வந்துடும், இன்னொரு சைடு பாருங்கள் இப்படி எடுத்தோம்னா கரெக்டாக வரும். இப்படி தான் செய்யணும். இது ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே நடுவோட ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்தால் வந்துடும். இதெல்லாம் போட்டுக்கலாம், அதுல மாங்காய் போட்டுக்கலாம், அதில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லாயிருக்கும். மாங்காய் வந்து நமக்கு சாப்பிடும்போது சதைப்பற்றா வரும் நமக்கு. உங்களுக்கு நம்ம மேலே நின்றுக்கிட்டு செய்கிற வசி கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கீழே உட்காந்துக்கிட்டு அருவாமனையில் செஞ்சோம்னா நல்லா வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், கொட்டை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இனிமேல் அவ்வளோதான், தேவையில்லை. எல்லா மாங்காவையும் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லா மாங்காவும் நறுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கொட்டையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், கொட்டையில் இருக்க சதைப்பற்றெல்லாம் வந்துருச்சு. இதையும் நம்ம மாங்காயிலே போட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லாயிருக்கும், ஊறுகாடெல்லாம் சதைப்பற்றா இருக்கும். சுத்தமாக எடுத்துட்டேன் பாருங்கள். அருவாமனையில் கீழே உட்காந்து எடுக்கவும் நல்லா வசதியாக இருந்துச்சு, எனக்கு நறுக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருந்துச்சு. அவ்வளோ இந்த கொட்டையை நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த சதைப்பற்றெல்லாம் இதில் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம இப்போ காய வைக்க போகிறோம். அதுக்காக தான் அப்படியே ஒரு தட்டில் போட்டு வெயிலில் கொண்டே காய வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் காய வச்சா போதும். ரொம்ப நாளைக்கு காய வைக்கக்கூடாது. வெயில் இப்போ ரொம்ப அடிக்குதுங்க, அதனால் 1 மணி நேரம் தான் நான் காய வைக்க போகிறேன். ரொம்ப நாளைக்கு காய வச்சோம்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் மாங்காய். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெயிலில் கொண்டாந்து வச்சிட்டேன் பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், கில்லு வத்தல் போட்டிருக்கேன். இது கில்லு வத்தல், அது மோர் மிளகாய் போட்டிருக்கேன். இது இன்றைக்கி போட்ட கில்லு வத்தல். எல்லாம் இந்த வெயிலை யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் காய வச்சு நான் கொண்டாந்துட்டேன். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து உப்பு போட்டு வைக்கும் பொழுது அந்த ஜூஸ் நல்லா வரும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா நமக்கு அந்த ஜூஸ் வராது. அதே மாதிரி நம்ம வெயிலில் வைக்காமல் செஞ்சோம்னாலும் ரொம்ப நாளைக்கு வராது, கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வெயிலில் கொண்டு போய் கொஞ்சம் வச்சு இந்த தண்ணியை வந்து கரெக்ட் பண்ணிடுறோம், இந்த ஜூஸை. அது இந்த மாங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க, நல்லா அப்படியே ஜூஸ் அவ்வளோ வந்துச்சு. கட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வெளியில் மார்க்கெட்லாம் போய் வாங்குறது பார்த்திங்கன்னா அவங்க 2-3 நாள் வச்சு தானே கொடுக்குறாங்க நமக்கு. அதில் கூட ஜூஸ்லாம் வராது. இது அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷானது, அவ்வளோ ஜூஸாக இருந்துச்சு. இது அப்படியே தட்டில் இருக்கட்டும். நைட்டு என்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வெயிலில் காமிச்சு பாதி காஞ்சும் பாதி காயாமல் அந்த பதத்தில் இருந்துச்சு இல்லையா, அதை இந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நைட்டு போட்டு வைக்கிறேன் எல்லாத்தையும். இனிமேல் நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும். கண்ணாடி பாத்திரம், பீங்கான் பாத்திரம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். சில்வர் பாத்திரத்தில் போடக்கூடாது. இப்போ இதில் நம்ம உப்பு போடலாம். இந்த 2.5 கிலோவுக்கு 200 கிராம் கல் உப்பு எடுத்திருக்கேன். கல் உப்பு தான் போடணும். நம்ம கிராம் பார்க்கறதுக்கு முடியலன்னா கைப்பிடியில் 6 கைப்பிடி அளவுக்காக சொல்கிறேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இதை போட்டு விட்டுறேன்.
இதை நல்லா அப்படியே குலுக்கி கலந்து விடுவோம். நல்லா குலுக்கி விட்டுட்டேன். எப்பொழுதுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போடும் பொழுது கல் உப்பை அப்படியே போடலாம். சப்போஸ் பிறகு பத்தலை அப்படின்னு நம்ம நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைங்கும்போது மட்டும் நம்ம பொடிச்சு போடணும். அப்போ வந்து கரையாது. அதனால தான் அதை பொடிச்சு போட சொல்கிறேன். இப்போ இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். சில மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நமக்கு உப்பு கூடுதலாக போடுற மாதிரி இருக்கும். சில மாங்காய் புளிப்பு கம்மியாக இருக்கும் பொழுது உப்பு கொஞ்சம் கம்மியாக போடலாம். அந்த மாதிரி தான் டேஸ்ட்டும் நம்ம பார்த்து தான் நம்ம போடணும். பெரும்பாலும் மாங்காய்க்கே கொஞ்சம் உப்பெல்லாம் கூட போட்டால் தான் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா குலுக்கி வச்சுக்கலாம். குலுக்க தெரியாதவங்க கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கண்ணாடி பவுல் பெருசாக இருக்கு இல்லைங்களா, அதில் போடலாம் நம்ம. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது என்னோடது, அதுக்காக தான் நான் இந்த பிளாஸ்டிக்கில் போடுறேன். இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா குலுக்கிட்டேன். நாளைக்கு உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டுருக்கோம். நல்லா இவ்வளோ தூரம் தண்ணி விட்டுருக்கோம். காலையில் பார்க்கலாம். நேற்று நம்ம ஊற வச்சோம் இல்லையா, இன்றைக்கி செகண்ட் டே நைட்டு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா தண்ணி விட்டுருக்குது பாருங்கள். இப்படி தண்ணி விடும் நம்ம உப்பு போட்டு வச்சுட்டாவே. நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா ஊறி வருது. அப்படியே மூடி வச்சிட்றேன். நாளைக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாங்காவை நான் காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டே நைட்டு உப்பு போட்டு வச்சோம். செகண்ட் டே உங்களுக்கு காமிச்சேன். காலையில் நல்லா தண்ணி விட்டுருந்துச்சுல காமிச்சேன் நான். தேர்ட் டே உங்களுக்கு வந்து நான் வந்து வெளியே போயிட்ட வசதி காமிக்க முடியல. தேர்ட் டே கூட நம்ம தாளிக்கலாம். இப்போ இன்னும் ஃபோர்த்து டே எனக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு விட்டுருக்குது, தெரியுதுங்களா? செகண்ட் டே எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் சுண்டிக்கிட்டு வருது. இந்த சாறு இது அப்படியே சுண்டிக்கிட்டே போகும். பொதுவாக நம்ம வந்து தேர்ட் டேவே நம்ம தாளிக்கலாம். ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிட்ட வாசி தேர்ட் டே தாளிக்க முடியல. இன்றைக்கி ஃபோர்த்து டே. இனிமேல் நம்ம வந்து இப்படியே வச்சிட்டோம்னா சாறு கொஞ்சம் சுண்டிக்கிட்டே போயிடும். இப்போ வந்து எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா போட்டு வச்சுக்குவோம். 100 காய் 50 காயின்னு இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவோம். அது பீங்கான் ஜடி பெரிய ஜடியில் போட்டு வச்சுருப்போம். எப்போ தேவையோ எங்கள் அம்மா அப்பா கொஞ்சமாக எடுத்து அப்போ தான் தாளிப்பாங்க. எல்லாத்தையும் தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம். நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ தாளிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/4 கிலோ வரமிளகாய் எடுத்திருக்கேன். நல்ல வெயிலில் காய வச்சுருக்கேன். நல்லா இதை வந்து மிக்சியில் போட்டு இதெல்லாம் நம்ம பொடிச்சிக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம அரைக்கிறத விட மிக்சியில் பொடிச்சு கொஞ்சம் குறப்பாக பொடிச்சு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காவுக்கு கடுகு வந்து 6 ஸ்பூன் போடலாங்க. 1 2 3 4 5 6 ஸ்பூன் போதும். வெந்தயம் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப போட்டோம்னா கசந்து போயிடும். 3. இதை நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். தீய விடாமல் பொரிச்சு எடுத்துக்கணும். அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், செக்கில் அரைச்சி வாங்கின நல்லெண்ணெய்ங்க. எங்கள் ஊரில் மரச்செக்கை இருக்குது அண்டர் கிரவுண்டில். அதில் தான் எப்போதும் நாங்கள் வாங்குவோம். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்கலாம். அந்த செக்கிலேருந்து தான் நாங்கள் அரைச்சி வாங்கினது. 1 லிட்டருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது நமக்கு தேவையான பொருட்கள். இது நார்மலாக நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, மிளகாய், நார்மலான மிளகாய், அந்த மிளகாய் இது. இது வந்து காஷ்மீரி சில்லி. இந்த பாருங்கள் இப்படி இருக்கும்ல, தெரியும் எல்லாருக்கும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இது 1/4 கிலோவில் பாதி வந்து இந்த மிளகாய் போட்டிருக்கேன், நார்மல் மிளகாய், பாதி வந்து காஷ்மீரி மிளகாய் போட்டு விட்ருக்கேன். நல்லா கலராக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக போட்டிருக்கேன். இது காரமும் ரொம்ப இருக்காது. ஆனால் இது வந்து விலை கூட உங்களுக்கு. 1 கேஜி வந்து 420 ரூபாய். இது 1 கேஜி வந்து 280 ரூபாய். இது நல்லா கலர் கொடுக்கும் பார்க்க. மிளகாய் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன். காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குறகுறப்பு இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரொம்ப காரம் வரும், நமக்கு வந்து இருமல்லாம் வரும் இல்லையா, நான் அப்படி தான் செய்கிறேன். உங்களுக்கு அந்த ஐடியா சொல்கிறேன். அரைச்ச உடனேயே எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அங்கே கொண்டு போய் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த காரம் ஃபுல்லாக இழுத்துட்டுரும் எக்ஸாஸ்ட் ஃபேனு. நமக்கு ரொம்ப இருமல் தும்மல் வராது. நான் அப்படி தான் செய்வேன். இங்கே பாருங்கள், எக்ஸாஸ்ட் ஃபேன் கிட்ட போய் இப்படி திறந்து விட்டுறணும். நல்லா எட்டரை தூரம் இருந்துச்சுன்னா. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு.
அடுப்பில் ஒரு இரும்பு வடைச்சிட்டு வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்தா கடுகு அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு கிரே கலராக மாறிடும். தீய விடாமல் பொரிச்சுக்கணும். நம்ம பாருங்கள் நல்லா பொரியுது, தெரியுதுங்களா? இந்த சூடே போதும், கரெக்டாக பொரிஞ்சிடும். பாருங்கள் நல்லா கிரேவாக ஆகிடுச்சு. எல்லாம் நல்லா பொரியுது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி பதமாக தீயாமல் எடுத்துக்கணும். அதே போல் வெந்தயத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் தீய விடாமல் ஃப்ரை பண்ணிக்கணும். இதே மாதிரி வெந்தயம் ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெந்தயம் இந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். இதுவும் தீய விடக்கூடாது. இந்த பதமாக வந்துடுச்சு. இதையும் கடுகு மேலே போட்டுறேன். ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையுமே போட்டு இதுவும் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பக்கமாக வச்சுக்குவோம். இந்த ஊறுகாயை இந்த கண்ணாடி பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி சாறு வருது. ஏன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சி சூடாக தான் ஊற்றுவோம். இந்த பிளாஸ்டிக்கில் ஊற்ற முடியாது இல்லைங்களா? இதில் தான் ஊற்றுவோம். இதுவே பத்துமா என்னன்னு தெரியல. மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூளையும் இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் நிறுத்திக்கிறேன், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். நம்ம பொடிச்சு வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடியும் போட்டுக்கலாம். அடுப்பில் வடை சட்டி வச்சு விட்ருக்கேன். எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் பாதி எண்ணெயை ஊற்றி விட்றேன். சூடாகட்டும். இதிலையே ஒரு 3 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு அளவுக்காக நான் சொல்கிறேன். 3 ஸ்பூனு என்ன சூடு பண்ணோம் இல்லைங்களா? அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் அப்படியே ஊற்ற வேண்டியது தான். மிளகாத்தூள், வெந்தயம், கடுகு பொடிச்சு எல்லாம் பரட்டி வச்சுருந்தோம் இல்லையா? பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட வேண்டியது தான். நம்ம ஏனம் தான் கொஞ்சம் பத்தலை, மாற்றணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற்றுற வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நான் பாத்திரத்தை மாற்றிட்டு காமிக்கிறேன். நினச்சேன் நான் சரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன், கண்ணாடி பவுலாக இருக்கே அப்படின்னு. ஆனால் பத்தலை. இப்போ மீதம் சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த நம்ம வெந்தயம் கடுகு பொடிச்சு போடுறோம் இல்லைங்களா? அதுதான் நல்லா சாந்து காணும் நமக்கு. அது நல்ல ஒரு டேஸ்ட்டு, அப்படியே ஒரு வாசமாக இருக்குது. இப்போ கிளற கிளற இன்னும் என்ன ஊற்றணும், மீதை வச்சுருக்கேன்ல அதையும் ஊற்றணும் சூடு பண்ணி. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றி வச்சோம்னா எந்த ஊருக்கும் கெட்டு போகாது. உப்பு ஒரு கல் கூட போட்டு மீதி இருக்க எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா எண்ணெயும் ஊற்றிடலாம். சூடாகட்டும். இந்த மிளகாய் இருக்கு இல்லைங்களா? இதை இன்னும் கொஞ்சம் கூட போட்டு விடலாம். நம்ம எடுத்து வச்சுது இது கொஞ்சம் இருக்குது. நம்ம எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போதும். டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் போடலான்னு தோணுச்சு. கொஞ்சம் காட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன். நம்ம இந்த பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா? கடுகு வெந்தயம் அதுவும் ஃபுல்லாக போட்டாச்சு. சும்மா கொஞ்சோண்டு இருந்துச்சு மிக்சியில், அதையும் போட்டு விட்டேன். இப்போ சுடு எண்ணெயை ஊற்றி கிண்ட வேண்டியது தான். சூடாக ஊற்றும் பொழுது இதில் இந்த பச்சை வடையெல்லாம் போய் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயை சூடு பண்ணி தான் ஊற்றணும். இன்னும் நல்லா சூடாயிடுச்சு. அப்படியே ஊற்றலாம். கிண்டிட்டு பிறகு ஊற்றலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்கு தாங்க இவ்வளோ செய்கிறேன் நான்.
நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டும் போகாது. எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே சாப்பிட்டாலும் நமக்கு உடம்புக்கு நல்லது தான். வேறு எண்ணெய்னா நமக்கு பயந்து சாப்பிடணும். இது நல்லெண்ணெய் தானே. அப்புறம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெயை ஊற்றிடுறேன். எல்லா எண்ணெயுமே ஊற்றிட்டேன். இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு நேரம் டக்குன்னு நம்ம கவுத்து விட்டுருது. காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெயே இன்னும் கலர் வந்துடும் நாளைக்கெல்லாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். இன்னும் ஊற சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், கெட்டே போகாது நமக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.